நெற்றிக்கண் வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அன்பு அண்ணன் கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவருடன் பேசலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். நலமா? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். ஆமா. நேற்றைக்கு தமிழ்நாடு அரசு தங்களுடைய இறுதி நிதி நிலை அறிக்கை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இந்த பட்ஜெட் குறித்தான உங்களுடைய முதல் கட்ட பார்வை என்ன? பட்ஜெட்டை பொறுத்தளவில் புதுசாக எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே விஷயங்கள் தான். முக்கியமாக நான் பார்க்குற ஒன்று என்னென்னா, கடன் அதிகமாக இருக்குது. 2026 9,30,000 ரூபா வரைக்கும் நம்மளோட மாநிலத்தோட கடன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடன் ரொம்ப பெருசாகிக்கிட்டே இருக்குது. அது ஹைலைட்டான ஒரு விஷயமாக பார்க்குறேன். ரெண்டாவது, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு நம்ம நிறைய பணமும் செலவழிக்கிறோம். இந்த மாதிரி பெண்களுக்கு இலவசமாக 1000 ரூபாய் நம்ம கொடுக்குறது, உரிமை தொகை கொடுக்குறது, அப்புறம் பஸ் ஃபேரை ஃப்ரீயாக கொடுக்குறது, இந்த மாதிரி கல்லூரி போகிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய இலவசங்கள் இருக்குது. ஸோ அதை ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி நிறைய இலவசங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, வெல்ஃபேருக்கு செலவழிக்கும் போது உங்களுக்கு லாங் டேர்மாக முக்கியமான விஷயங்களுக்கு பணத்தை செலவழிக்க முடியாது. உங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு, அதாவது இன்றைக்கி உங்களுக்கு காசு இல்லை, டக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்றீங்க. பட் அது லாங் டேர்ம் சொல்யூஷன் கிடையாது. லாங் டேர்ம் சொல்யூஷன் ஒரு மனிதனை அவனுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கணும், அவனுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவனோட அந்த லைஃப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன தேவை? அதுக்கு நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும். மக்களுக்கு என்ன இல்லை, ஸ்கில்ஸ் இல்லையா, அப்போ ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நிறையா பெரிய பெரிய நிறுவனங்களை இங்கே கொண்டு வரணும். பெரிய நிறுவனங்களை கொண்டு வரணும்னா அவன் நிறைய டிமாண்ட்ஸ் வச்சுருப்பான். எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவை, இன்ஃப்ரா தேவை, அதுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம சரியாக கொடுக்கணும். அதுக்கு தேவையான எஜுகேஷனை உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். இப்போ ஏதோ இம்மீடியட்டாக மக்களுக்கு ஏதோ தேவை இருக்குன்னு அவங்களுக்கு 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ கொடுக்குறது கிடையாது. அவங்களுக்கு பெர்மனண்ட்டான சொல்யூஷன், மக்களோட வாழ்வாதாரத்தை நம்ம பெர்மனண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் அவங்க தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதாகட்டும், இல்லைனா கல்லூரி போகிற மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாமே செலவு கிடையாது, நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த நபர்கள் மேலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க கல்லூரிக்கு போய் படித்து வேலைக்கு போகும்போது, அதன் பிறகு சம்பாதிக்கும் போது டேக்ஸ் கட்டுவாங்க இல்லையா, அது அரசுக்கு ஒரு காலத்தில் வருமானமாக தானே திரும்பி வரப்போகுது. ஸோ இது செலவில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மிட் டே மீல் ஸ்கீம் இருக்குது, சத்துணவு திட்டம் இருக்குது. நம்ம ஏறக்குறைய 30-40 இயர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாப்பாடை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம், லஞ்செல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ உங்களோட நோக்கம் என்ன? இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம உணவு கொடுத்தோம்னா நாளைக்கு படித்து முன்னேறி வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை சார்ந்து இருக்க மாட்டாங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதை சார்ந்திருக்க மாட்டாங்கன்றதான உங்களோட நோக்கம். ஆனால் இன்றைக்கும் ஏன் கொடுத்துக்கிட்டுறீங்க? இன்றைக்கும் நீங்கள் சொன்ன விஷயம் ஏன் நடக்கல? இன்றைக்கும் நிறையா பசங்க ஏன் அதை சார்ந்தே இருக்காங்க? ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி பெருசாக மக்களை பாவர்ட்டிலேருந்து மீட்டெடுத்து கொண்டு வர முடியல. நீங்கள் எஜுகேஷன் கொடுக்குறீங்க, சாப்பாடை ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, பசங்களும் படிக்கிறாங்க, படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்தால் பெருசாக வேலை எதுவும் கிடைக்கல. உங்களுக்கு நல்ல ஒர்க்கெல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் சொசைட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் நம்மளோட எக்கானமியில் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும், நிறைய ஆட்களை உள்ளே கொண்டு வரணும், கம்பெனிஸை கொண்டு வரணும். அதுக்கான வேலைகள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் வெறுமனே உங்கள் பணத்தை ஃபுல்லாக, உங்கள் ரிசோர்ஸை ஃபுல்லாக இதுக்கு செலவழிச்சிட்டிங்கன்னா, இலவசங்கள் கொடுத்து செலவழிச்சிட்டிங்கன்னா, பெரிய விஷயங்கள் பண்ணுறதுக்கான பணம் உங்களுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடனை வாங்குறீங்க, கடனுக்கு வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கீங்க. கடன் அடைக்கிறதுக்கும் வட்டியை கட்டுறதுக்குமே உங்களுக்கு ஏகப்பட்ட பணத்தை நீங்கள் வருஷம் செலவழிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படி ஆச்சுன்னா ஸ்டேட் தாங்காது. ஸோ ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை மேம்படுத்தணும், மக்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுன்றதுலாம் எங்கள் நோக்கம் கிடையாது. எலெக்ஷனில் ஜெயிக்கணும். இம்மிடியேட்டாக என்ன பிரச்சனை? மக்களுக்கு கையில் பணம் இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அது காரணம் நம்ம திராவிட ஆட்சி தான். 50 வருஷமாக இவங்க ஆட்சி பண்ணி பெருசாக எதுவும் பண்ணல. நீங்கள் மக்கள் பெரிய சிக்கலில் இருக்காங்க. அவங்க ரொம்ப பெரிய சிக்கலில் இருக்கும்போது அவங்க கையில் நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுக்கும்போது அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா படுது. அப்புறம் அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. எலெக்ஷனுக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்தா எப்படி அதை பெருசாக பார்க்குறாங்களோ அதே மாதிரி இந்த 1000 ரூபாவை பெருசாக பார்க்குறாங்க. பட் இது மக்களுக்கு லாங் ரன்னில் இது பெரிய ஒரு சிக்கலாக தான் அமையும். ஏன்னா அந்த கடன் நிறையா வாங்குறது எப்படின்னா, என்னோட இன்றைய தேவையை நான் பூர்த்தி பண்ண என்னோட ஃபியூச்சரை நான் அடமானம் வைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி எனக்கு ஒரு பணம் நிறையா கிடைக்குது, இன்றைக்கி என் பிரச்சனை இன்றைக்கி டெம்பரரியாக எனக்கு தீர்த்துக்கிறதுக்காக என் ஃபியூச்சரை ஃபுல்லாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன். என் ஃபியூச்சரில் நான் நிறைய பணத்தை உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ண வேண்டிய ஒரு ப்ரெஷரை நானே போட்டுக்கிறேன் என் மேலே. இந்த ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் தலையில் நிறையா சுமையை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். இது பெரிய ஒரு ஆபத்தாக நான் பார்க்குறேன். இது சஸ்டெயின் ஆகாது, இது ஏதோ பாயிண்ட்ல கொலாப்ஸ் ஆகும். ஆனால் கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த நிதியாண்டு வரைக்குமே நாம் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கிட்டோம்.
வரப்போகிற நிதி ஆண்டிற்கு 1.25 லட்சம் கோடிக்கு கடன் வாங்குறதா ஐடியாவில் இருக்கும். அதாவது இந்த ஆட்சி முடியும் போது ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடன் சுமை ஏறி இருக்கும். இது வரம்புக்குள்ளே தான் இருக்குது, வரம்பு மீறி நாங்கள் கடன் வாங்கலை அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? வரம்புக்குள்ளே தானே இருக்குது. தொடர்ந்து நாமளும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம், அதிகமாக கடன் வாங்குறீங்க, இது சுமையை அதிகரிக்கும், மக்கள் மேலே அதிகமான சுமையை ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா. ஆனால் அப்படி எதுவும் நடந்த மாதிரியே தெரியலையே. அதான் இப்போ ஓவரால் ஜிஎஸ்டிபியில் 26% தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆமாம், 28 வரைக்கும் போகலாம், இன்னொரு 2% இருக்குன்றீங்க. 2% இருக்கு. சரி, இப்போ இன்னொரு 2% நான் என்ன சொல்லுவீங்க? கரெக்டாக நம்ம பேலன்ஸ் ஆயிருச்சுங்க, 28% வாங்க 28% வாங்கியிருக்கோம், ஒன்றும் தப்பு இல்லைங்க. சரி, 30% ஆச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? என்னங்க எக்ஸ்ட்ரா 2% வாங்கியிருக்கோம், இதில் என்னங்க பிரச்சனை? இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இதில் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் இப்போ வட்டி எவ்வளோ பே பண்ணுறீங்க? ஏன் நம்ம பணத்தை தேவைலாம் வட்டிக்கு நம்ம செலவழிக்கிறோம். ஸோ உங்கள் கையில் எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது, நிறையா சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாலாம் நீங்கள் கொடுங்க. பட் உங்களுக்கு கடன் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கணுமா? ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு கொடுக்கணுமா? ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அல்டிமேட்டாக என்ன பண்ணுறீங்க? மக்கள்கிட்ட வந்து டேக்ஸ் பண்ணுறீங்க, அந்த டேக்ஸ் பணத்தை அரசு வாங்குது, அதுக்கப்புறம் அந்த பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி மக்கள்கிட்ட கொடுக்குறோம். ஏன் நீங்கள் டேக்ஸ் பண்ணுறதே கம்மி பண்ணிடுங்க. எதுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி மக்கள்கிட்ட கொடுத்து ஏன் திருப்பி பிடுங்குறீங்க? ஏன் அதை பண்ணுறீங்க? இதில் என்ன சிக்கல்னா, அவன் 100 ரூபா பிடிக்கிட்டு 100 ரூபா நம்மளை கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட்ன்றது ரொம்ப இன்எஃபெக்டிவான ஒரு சிஸ்டம். அது ரொம்ப எஃபெக்டிவான எஃபிஷியன்டான சிஸ்டம் கிடையாது. 100 ரூபா நம்மகிட்ட இருந்து வாங்கிச்சுன்னா 50 ரூபா தான் வெளியே வரும். ஏன்னா உள்ளுக்குள்ள அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க, பெரிய ஆட்கள்லாம் எல்லாரும் சாப்பிட்டதெல்லாம் போக. ஆமாம். ஸோ அதனால நீங்கள் பேசாமல் நீங்கள் மக்களுக்கு ஒரு 1000 ரூபா நீங்கள் பெனிஃபிட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டாக்ஸை கம்மி பண்ணுங்க, இபி பில்லை கம்மி பண்ணுங்க, சாராயம் கண்ட ரேட்டுக்கு விற்காதீங்க, மதுபானங்களை கண்ட ரேட்டுக்கு விற்காதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா சொத்து வரியை ஏற்றாதீங்க, இபி பில்லை ஏற்றாதீங்க, எவ்வளோ விஷயம், வாட்டர் பில்லை ஏற்றாதீங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே மக்களுக்கு அந்த 1000 ரூபா போய் சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேருந்து காசை வாங்குறீங்க, அப்புறம் நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இதில் பிரச்சனை இருக்குது. இதுதான் தாமஸ் சோவல் சொல்லுவார், எப்போவுமே கவர்மெண்ட் மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய காசை தான் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுது. ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது நிறைய ஊழல் நடுவில் நடக்கும், அதில் ஒரு கட்டு எடுத்துருவாங்க, அரசியல்வாதிகள் அவங்களோட ஷேரை தூக்கிடுவாங்க அதில் அப்படின்னு ஃபேமஸான எக்கானமிஸ்ட் அவர் தாமஸ் சோவல் அப்படின்றவர் அழகாக சொல்லியிருப்பார். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இவங்க இந்த மாதிரி ஸ்டேட்டோட ரோல் இருக்குது பாருங்க, அது கம்மியாகணும். எல்லாத்துலேயும் மூக்கு நுழைக்கிறது. ஸ்டேட்டோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கணும்னா, நம்ம பொருளாதாரம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும், டேக்ஸை கம்மியாக வாங்கணும், பிஸ்னஸ்லாம் அப்போ தான் நல்லா டெவலப் ஆகும். சும்மா வியாபாரம் பண்ணுற இடத்துல போயிட்டு டொனேஷன் கொடுத்து சண்டை போடக்கூடாது, அவன்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, அவன் நல்லா பிஸ்னஸை வளர விடணும். பிஸ்னஸ்லாம் வளர்ந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக முதலாளி என்ன பண்ணுவான், அவன்கிட்ட இருக்கக்கூடிய லாபத்தை வச்சு இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான், முதல்ல அவன் இன்வெஸ்ட் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது இன்னும் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிரியேட் ஆகும். இதை தான் நீங்கள் பண்ணணும். இதை பண்ணாமல் இன்றைக்கி பாருங்கள், நல்ல சென்டரான இடமா இருக்கும். அங்கே லேண்ட் வேல்யூ பார்த்தோன்னா ஒரு சென்ட் 50 லட்சம் 60 லட்சம் இருக்கும். மக்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு கொடுத்து வாங்குவாங்க, ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருக்காது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க காசு கட்டுறாங்க, டேக்ஸ் பே பண்ணுறாங்க, லேண்ட் வாங்கும்போது ரோட் டேக்ஸ் பே பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். ஆனால் நீ உன் வேலையை கரெக்டாக பண்ணுறியா? அதெல்லாம் பண்ணாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் ஃப்ரீயாக அதை பண்ணுறேன், ஃப்ரீயாக இதை பண்ணுறேன், அது பிரச்சனை கிடையாது. மக்கள் உங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. மக்கள் அவங்களாவே இண்டிபெண்ட்டாக எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது கவர்மெண்ட்ஸோட நேச்சரை எப்படி இருக்குன்னா, நம்மளை சார்ந்து மக்கள் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சரி, இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ்லாம் எப்படின்னா, அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். மக்கள் வளர்ந்து மேலே வரதை அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் இவங்க நம்மளை சார்ந்து இருக்கணும், நம்மளை சார்ந்தே அவங்க இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அவங்க போயிட்டாங்க, அவங்க மதிக்க மாட்டாங்கல்ல. கரெக்ட். ஸோ அதுவும் ஒரு இன்டென்ஷன் இருக்குது. சோவியத் யூனியனில் அது இருந்ததுன்னு சொல்லுவாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பயம், நம்மளை மீறி இவங்க வளர்ந்து போயிட்டாங்கன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்மளை சார்ந்தே அவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கணுன்றது. ஸோ அது ஒரு பிரச்சனையாக பார்க்குறேன். இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, பாருங்க, இப்போ டிஃபிசிட் அது இதுன்னு பேசுகிறாங்க. கொஞ்சம் நம்ம யோசிப்போமே, ஒரு நியாயமான கவர்மெண்ட்டாக இருந்தால் நியாயமாக மக்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரி பணத்தில் நியாயமாக அவங்களுக்கு கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். கண்டிப்பாக. ஸோ நான் நியாயமாக தமிழ் மக்கள் நிறைய டேக்ஸ் பே பண்ணுறோம், ரொம்ப அதிகமாகவே நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். அது நம்ம ஆளுங்களுக்கு பத்தலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பணத்தை ரைஸ் பண்ணுறாங்க, டாஸ்மார்க் வழியாக அதிகமாக பணத்தை ரைஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப அதிக விலையில் மதுபானங்களை விற்று பணத்தை மனமட்டிருந்து பறிக்கிறாங்க. அதுவும் பத்தலன்னு என்ன பண்ணுறாங்க, 9 லட்சம் கோடி பணத்தை கடனும் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஸோ நீங்கள்
டேக்ஸ் பண்ணுறீங்க, அதை தாண்டி டாஸ்மார்க் வழியாக நம்ம இருந்து பணத்தை பறிக்கிறீங்க, அது போகையும் கடனை வாங்கி வச்சிருக்கீங்க. இவ்வளோ பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பணம் வாங்கி வச்சிருக்கீங்க. ஸோ என்ன பிரச்சனைனா, இங்கே பிரச்சனை வந்து வெல்ஃபேர் அதெல்லாம் கிடையாது, பிரச்சனை இங்கே கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. நான் இவ்வளோ பணத்தை கவர்மெண்ட்டு கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமும் எனக்கு ரிட்டர்ன் ஒன்றும் வரலன்னா கவர்மெண்ட் கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. ஏதோ பெரிய ஓட்டை இருக்காங்க. ஸோ அதை தான் முதல்ல சரி பண்ணணும். சரி, இப்போ இந்த பட்ஜெட்டில் ரொம்பவே எல்லாரும் பாராட்டி வரவேற்ற ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, பள்ளி கல்வித்துறைக்கு இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 46,767 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. கூடுதலாக ஒன்றிய அரசு நமக்கு தர வேண்டிய 2,500 கோடி ரூபாய், அதாவது புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னா நாங்கள் நிதி தர மாட்டோம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த நிதியையும் நாங்களே தரோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் ஸ்டாலின் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கலாமா? இதில் செகண்ட் சொன்னீங்க, ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, அதை நாங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கிறோம், அது உங்கள் வேலை இல்லை. அது அவங்க தராட்டினாலும் பரவாயில்ல, நாங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிக்கிறது ஒன்றும் உங்கள் பணம் கிடையாது. அதே மாதிரி மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அது அவங்க பணமும் கிடையாது, அது தமிழ் மக்களோட பணம். தமிழ் மக்களோட பணத்தை மத்திய அரசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அதை வாங்கி தர வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வேலை. அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அதனால நான் வந்து என் பேக்கெட் காசை போட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்ற கதை கிடையாது. ஸோ முதல்ல உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ இன்கேஸ் அவங்க பணம் கொடுக்கலன்னா அதை ஃபைட் பண்ணி வாங்க வேண்டியதுதான் உங்களோட ரோல். மற்றபடி ஓகே, நீங்கள் எஜுகேஷன்லாம் நிறைய செலவழிக்கிறீங்க, அதெல்லாம் நல்லது தான். இப்போ எஜுகேஷன், ஹெல்த் கேர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பணத்தை செலவழிக்கிறது நல்லது தான். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். இப்போ ஜாக்டோ ஜியோ எம்ப்ளாயீஸ்லாம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸே ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியல, நிறையா காலி இடங்கள் இருக்குது, வேலை இடங்கள்லாம் இருக்குது, அதை திருப்பி ஃபில் பண்ண முடியல, ரிப்ளேஸ் பண்ண முடியல. இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் 1000 ரூபா நான் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் பெண்களுக்கு அப்படின்னா என்ன லாஜிக் இருக்குது? ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஹெல்த் கேரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹெல்த் கேரை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லும்போது டாஸ்மார்க்லாம் இந்த மாதிரி லோ கிளாஸ் மதுபானங்கள்லாம் விற்காதீங்க. ஒரு சைடில் தரம் குறைந்த மதுபானங்களை விற்றுட்டு இன்னொரு சைடில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? ஸோ நீங்கள் நல்ல குவாலிட்டியான மதுவை கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் வரதே கம்மியாகிடும்ல. நீயே நோயும் கொடுக்குற, நீயே இன்னொரு பக்கம் மருத்துவத்துக்கும் செலவு பண்ற. ஆமா, ரோடு சரியில்லைன்னா ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யும், ஹாஸ்பிட்டல்ல வந்து நிற்பாங்க எல்லாரும். ஸோ அதெல்லாம் சரி பண்ணுங்க. ரோட கரெக்டாக போட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாகும். அதே மாதிரி மதுபானங்களை குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் வர்றது கம்மியாகும். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் மற்ற ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன் ஓட்டு போடுங்கன்னா இல்லைண்ணா, இந்த மதுவை பற்றியே நம்ம தனியாக ஒரு டாப்பிக்காக பேசிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவன் நிதியை தரலை அப்படின்னா அதை ஃபைட் பண்ணி வாங்க வேண்டியது தான் உன்னுடைய வேலை அப்படின்னு. அவங்களும் ஃபைட் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. ஒன்றிய அரசு தானே நிதி தர மாட்டேங்குது. பாராளுமன்றத்தில் கடந்த வாரம் முழுக்க இது தொடர்பாக தான் மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் நடந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே நிதி தராத போது அதை ஈடுகட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ மாநில அரசே தன்னுடைய கைகளில் இருந்து நிதியை போடும்போது அதை நம்ம வரவேற்க தானே செய்யணும். மாநில அரசோட கையில் நிதி எதுவும் கிடையாது, நம்ம நிதி அது. முதல்ல மாநில அரசோட நிதி கிடையாது, தமிழ் மக்களோட நிதி. ஓகே. ரெண்டாவது, தமிழ் கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசோட வேலை என்னன்னா தமிழ் மக்களோட நலனை பாதுகாக்கிறது தான். ஸோ இப்போ எனக்கு ஒரு 2000 கோடி ரூபாய் வர வேண்டியது வரலன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது தான் உங்களோட வேலை. ஸோ இப்போ அந்த வேலையை உங்களுக்கு சரியாக பண்ண முடியலன்னா சொல்லிட்டு கிளம்பிடுங்க, வேற கவர்மெண்ட்டை நம்ம எலெக்ட் பண்ணிப்போம். இல்லை எங்களால் தமிழர் நல்லா பாதுகாக்க முடியாது, அவங்க 2000 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்களால் எதுவும் பண்ண முடியாது. அவங்க கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஆனா NEP-யை ஏத்துக்கோங்க, குறிப்பா வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோங்க. எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம். NEP-யை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு, ஸோ அவனும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியாச்சு. ஆனா நம்ம பணம்னு நீங்க சொல்றீங்க, அதான் உங்க கிளைம். அது எங்க பணம்ன்றதா உங்க கிளைம். அது நம்ம பணமா இல்லையான்றது கூட அது கூட டிபேட் பண்ணலாம். பட் உங்க கிளைம் என்ன? அது நம்ம பணம்னு கிளைம் பண்றீங்க, அப்போ அதை கொண்டு வரணும், அதான் உங்க வேலை. நீங்க வந்து இதுக்கு சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு முடியல, என்னால் எதுவும் பண்ண முடியல, நீட் விலக்கு வாங்க முடியல, பணத்தை கொண்டு வர முடியல, ஜிஎஸ்டியில் பிரச்சனை இருக்குது ஆனால் என்னால் எதுவும் பண்ண முடியல, நாங்கள் டெவல்யூஷனில் ப்ராப்ளம் இருக்குது, நிறையா பணத்தை இழந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களால் எதுவும் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல, நீங்கள் தயவுசெய்து கிளம்பிடுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சண்டை போடுற மாதிரி நடிக்கிறீங்க. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? 21 எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? நீட் இஷ்யூவை கையில் எடுத்தீங்க. நீட் இஷ்யூவை கையில் எடுத்து ஒரு 2-3 வருஷம் பயங்கரமாக நீங்கள் சண்டை போட்டீங்க. சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? சத்தமே இல்லாமல் அந்த இஷ்யூ ஓரமாக தள்ளி வச்சிட்டீங்க. அந்த இஷ்யூ ஓரமாக தள்ளி வச்சது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புதுசாக வேறு இஷ்யூஸை கையில் எடுக்கிறீங்க. டீலிமிட்டேஷனை கையில் எடுக்கிறீங்க, அப்புறம் மும்மொழி கொள்கையை கையில் எடுக்கிறீங்க, NEP-யை கையில் எடுக்கிறீங்க, இந்த விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கையில் எடுத்த விஷயத்தையே ஒழுங்காக முடிக்கல. அதை முடிக்கணும்னு நீங்கள் சொல்லலை எங்ககிட்ட, மக்கள்கிட்ட நீங்கள் வெளிப்படையாக எதுவும் சொல்லவும் இல்லை. நாங்கள் நீட்டுக்காக நிறையா போராடி பார்த்தோம், எங்களால் ஒன்றும் முடியல,
வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கனாலும் பரவாயில்ல. ஆனால் சத்தமாக குவைட்டாக என்ன பண்ணுறீங்க, சத்தமே இல்லாமல் ஓரமாக வச்சுட்டு அடுத்த இஷ்யூக்கு நீங்கள் போகிறீங்க. அப்போ இது என்னன்னு சொல்கிறது? இல்லை, அவங்க அதற்கான சொல்யூஷனை சொன்னாங்களே, ஒன்றியத்தில் பாஜக போயிட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போது நீட் ரத்தாகும், இதுதான் அந்த ரகசியம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு மீட்டிங்ல சொன்னாரு. அந்த ரகசியத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருந்துருக்கணும். இந்த மாதிரி காங்கிரஸ் பவருக்கு வந்தா நாங்க எல்லாம் செஞ்சிருவோம் அப்படின்ற விஷயத்த. எண்ட் ஆஃப் தி டே காங்கிரஸ் வருவாங்களா பிஜேபி வருவாங்களான்றதெல்லாம் நான் டிசைட் பண்ண முடியாது. அதை டிசைட் பண்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மாநிலம் தான். ஆனா என் மாநிலத்தில் யார் இருக்கணுன்றதை நான் டிசைட் பண்ணலாம். என் மாநிலத்தில் பவர்ல இருக்கக்கூடியவங்க அவங்க என்னோட உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கணும். தமிழ் மக்களுக்கு நீட்டால பாதிப்புனா அது இங்க இருக்கக்கூடாது. உதயமின் திட்டத்தால தமிழ் மக்களுக்கு பாதிப்புனா அது இங்க இருக்கக்கூடாது. நீங்க சும்மா இங்க பாதிப்பு ஏற்படும் சொல்றதுக்காக நீங்க இல்ல. நீட்னால தமிழ் மக்களுக்கு பெரிய பாதிப்பு, டேட்டா இங்க இருக்கு, இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க இல்ல. அதெல்லாம் சொல்லி தமிழ் மக்களை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க போய் நீங்க ஃபைட் பண்ணணும். அதுக்காக அதை ஃபைட் பண்ணி என்னால் ஜெயிக்க முடியாதுங்க, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கிளம்பிடுங்க, புதுசாக வேற ஒரு கவர்மெண்ட்டை நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ தமிழ் மக்களோட நலனை உங்களால் பாதுகாக்க முடியலன்னா உங்களுக்கு என்ன வேலை அங்கே பவரில்? அரசியல்ன்றது என்ன சம்பாதிக்கிற இடமா என்ன? அது மக்களோட நலன் நீங்கள் பாதுகாக்கணும். ஸோ அது முடியலன்னா நீங்கள் கிளம்பிடுறது பெட்டர். ஓகே, இப்போ பட்ஜெட்டில் அப்படியே மறைமுகமாக போகிற போக்கில் பல முக்கியமான நகரங்களில் புதிய விமான நிலையங்கள் கொண்டு வரப்படும், இருக்கின்ற விமான நிலையங்கள் விரிவாக்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு இருந்தாங்க. அவங்க மறைமுகமாக சுட்டி காட்டினதில் பரந்தூர் விமான நிலையமும் ஒன்று. தொடர்ந்து மக்கள் ஓராண்டுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுடைய நிலத்தில் இந்த விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு. அப்படி இருந்தும் கூட துணிச்சலாக நாங்கள் வந்து இந்த விமான நிலையத்தை கொண்டு வந்தே தீருவோம் அப்படின்னு நிற்கிறாங்களே, இது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு தெரியாதா? அதான் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து பொதுவாக ஸ்டேட் ஃபுல்லாக பேக் ஃபயர் ஆகாது, ஒரு சில பகுதிகளில் பேக் ஃபயர் ஆகலாம். விஜய் மாதிரி நாட்கள் அங்கே போகும்போது மற்ற பகுதிகளுக்கும் ஒரு நியூஸாக அது போய் சேரலாம். இப்போ நம்ம அரசியல்வாதிகளுக்கு கிளியராக தெரியும், இப்போ இந்த மாதிரி நம்ம மாதம் 1000 ரூபா கொடுத்தோம்னா எலெக்ஷனில் அது நமக்கு பெனிஃபிட் தரும். ஃப்ரீயாக நம்ம பஸ் பயணத்துக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா அது நமக்கு எலெக்ஷனில் பெனிஃபிட் தரும்னு தெரியும். இந்த இஷ்யூஸ்லாம் பார்த்தோம்னா அது ஒரு பகுதியை சார்ந்த இஷ்யூவாக இருக்கிறனால பரவாயில்ல, நம்ம அக்ரெசிவாக போவோம், முதலாளிகளுக்கு சாதகமாக நம்ம போவோம், இந்த இடத்துல நமக்கு பெருசாக எலெக்ஷனில் எதுவும் பாதிக்காது அப்படின்ற இதில் தான். ஸோ இப்போ அரசியல்வாதிகளை பொறுத்தளவில் நம்ம ஸ்டேட்டுக்கே அது நல்லதில்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு எலெக்ஷனில் ஜெயிக்க அது உதவும்னா தைரியமாக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் அவங்க மெதுவாக இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அக்ரெசிவாக அவங்க மக்கள் எதிர்ப்பு இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணுவேன்னு போகிறாங்கன்னா அவங்களுக்கு பெரிய இதனால பெரிய லாஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, இதனால பெரிய லாஸ் இல்லை, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர், ஒரு பகுதியை சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கும் பெருசாக அதில் எல்லாம் அக்கறை இல்லாமல் தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மையாகவே இவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் அப்படின்னா அது அரசு ஆசிரியர்களோட போராட்டம் தான். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் அதை அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் அது நடக்கலை. ஏற்கனவே அந்த போராட்டத்தில் இருக்கின்ற ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், தற்போது அரசு பணியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் பதவியை நாங்கள் ஸ்டாலினுக்கு பரிசளிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இது பெரிய பாதிப்பு தானே, இதையே கொண்டு வரல? அஃப்கோர்ஸ் இது பெரிய பாதிப்பு தான். ஏன் கொண்டு வரலன்னா கையில் பணம் இல்லை. ஆமாம், ஏன்னா மற்ற நிறைய விஷயங்களில் நீங்கள் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது பணத்தை வச்சு ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கையில் கஜானாவில் வந்து பணம் இருக்காது. பட் இதுவுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு ஊழியர்கள் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா இன்றைக்கி பார்த்தோன்னா ப்ரைவேட் செக்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்து வந்துருச்சு. அதனால பெரும்பான்மையான எம்ப்ளாயீஸ் பார்த்தோன்னா ப்ரைவேட் செக்டரை சார்ந்திருக்காங்க. அரசு நிறுவனங்கள்ன்றது பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்தில் அரசு ஊழியர்கள் நினச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க ஒரு கவர்மெண்ட்டை பவர் கொண்டு வரலாம், வீழ்த்தலாம்ன்ற சூழல் இருந்தது. அம்மையார் ஜெயலலிதாலாம் அதை ஃபீல் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அதுவுமே கொஞ்சம் மாறி இருக்கு. இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட்ன்றது அரசு ஊழியர்களை சார்ந்தே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் தான், நீங்கள் சொன்ன மாதிரி அது முக்கியமான ஒரு ஃபேக்டர் தான். பட் நேற்று இருந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ இல்லையோ அது ரெண்டாவது. கவர்மெண்ட் கையிலையும் பணம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட் 20-30 இயர்ஸாக திராவிட கட்சிகள் அதிகாரத்துக்கு வரதுக்கு நிறையா ஃப்ரீயாக கொடுத்து பழகிட்டாங்க மக்களை. சரி, ஒன்ஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சின்ன விஷயத்தை தான் ஃப்ரீயாக கொடுத்துருப்பீங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதோட கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த 20 ரூபா கொடுக்கணும். 5 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உதவும். மக்கள் இந்த ஃப்ரீயாக வாங்கி பழகிட்டாங்கன்னா அது அவங்க இது நம்ம உரிமைன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கொடுத்து இப்போ நம்ம கையில் கேஷாக 1000 ரூபா கொடுக்குற அளவுக்கு வந்துட்டோம். ஆமாம்,
லேப்டாப்புன்னோம், வண்டினாங்க, டிவினாங்க, அதுன்னு இப்போ கையில் மாதம் 1000 ரூபா நம்ம கேஷாக கொடுத்துட்ருக்கோம். இது எவ்வளோ பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பேர்டன் அரசுக்கு, அந்த அளவுக்கு வந்துட்டோம். இப்போ மற்ற சில கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2500 ரூபா கொடுப்போம்லாம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில், அந்த அளவுக்கு வந்து நிற்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, நேற்று நீங்கள் இதை ஆரம்பிக்கும் போது 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சாதாரணமாக இலவசங்கள்னு ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அது ஏறி 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 மாதம் நீங்கள் லட்சக்கணக்கான பேருக்கு 1000 ரூபா கொடுக்கணுன்ற இடத்துக்கு நீங்கள் வந்து நின்றுருக்கீங்க. சரி, எலெக்ஷனில் ஜெயிச்சிருவீங்க, ஓகே. ஆனால் திவாலாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. பஞ்சாப்லலாம் அதான் ஆச்சு. கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணுவீங்க? ஆமாம், ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்கள் திவாலாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்படியே நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. டெல்லியில் இந்த பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்குது. நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆம் ஆத்மி கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்தது பிஜேபி வந்ததுக்கப்புறம் ஆம் ஆத்மி மோசம் எல்லாம் சொல்லி பவருக்கு வந்தாச்சு. அவங்களுக்கும் ரிவர்ஸ் போக முடியல. சரி, நாங்கள் ஆம் ஆத்மி அறிமுகப்படுத்தின விஷயங்கள்லாம் நாங்கள் கன்டினியூ பண்ணுவோன்றாங்க. பஞ்சாப்லேயும் அதே விஷயம் தான். ஸோ அதனால் இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வெல்ஃபேர் ஸ்கீமை அறிவிச்சிட்டாங்க, ஆனால் நிறைவேற்ற முடியலை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த பட்ஜெட்லேயும் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது உங்களுடைய கட்சி சார்பாக கொடுத்த வாக்குறுதியில் முக்கியமானது என்ன அப்படின்னா, கேஸுக்கு மானியம், கேஸ் சிலிண்டருக்கு மானியம், பெட்ரோல் டீசலுக்கான கலால் வரி விதிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4 வருஷம் ஆட்சி முடிய போகுது, இப்போ வரைக்கும் கூட அதை நிறைவேற்றவே இல்லை. இதையும் சுட்டி காட்டி கேள்வி கேட்குறாங்க. இதுக்கும் கூட அவங்க கிட்ட நிதி இல்லையா? சிம்பிளுங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானம் இருக்கு இல்லையா, அதை கம்மி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு கையில் பணம் இல்லை. சரி, ஸோ அவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க, இனிமேட்டு ஃபியூச்சரில் நாங்கள் இபி பில்லை மாதம் பே பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுவோம். நீங்கள் மாதம் பே பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ பெரிய அளவில் கம்மியாகும் இல்லையா? ஸோ அது நஷ்டம் ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி பெட்ரோல் டீசலுக்குலாம் டேக்ஸ் கம்மி பண்ணால் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கம்மியாகும். கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ கம்மியாகிற மாதிரியான விஷயங்களை கவர்மெண்ட்டால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா ஏற்கனவே பெரிய கடன் இருக்குது, ஏற்கனவே தலைக்கு மேலே ஏகப்பட்ட சுமையை நீங்களே தூக்கி வச்சுக்கிட்டீங்க, நிறைய காசை வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் தூக்கி போட்டுட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் எப்படி ஃபியூச்சரில் பே பண்ணுவீங்க? ஸோ பணம் வந்து தான் ஆகணும். ஸோ உங்களோட இன்கம் நீங்கள் கம்மி பண்ண முடியாது. நீங்களே விருப்பப்பட்டு உங்கள் இன்கமை கம்மி பண்ண முடியாது. ஸோ அதனால் கவர்மெண்ட்டுக்கு பணம் வந்துட்டு இருக்கு இல்லையா சில இடங்கள்லேருந்து, அந்த சோர்ஸ் அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதனால் டேக்ஸை கம்மி பண்ணுறது, இபி பில்லை வந்து மாதம் கட்டுறது, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா முரட்டுத்தனமாக பில்லு கம்மியாயிரும். ஸோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, ஒரு பக்கம் வந்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வர முடியாததுனால அரசு ஊழியர்களிடமிருந்து வர வேண்டிய வாக்குகள் வராமல் போகலாம். ஆனால் இதை ஈடு செய்கிற மாதிரியான ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பெண்களோட வாக்கை குறி வச்சு அந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கல்லூரி போகிற 20 லட்சம் மாணவிகளுக்கு மடிக்கணினி இல்லைனா நாங்கள் டேப்லெட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு பெண்கள் பேரில் அசையா சொத்து பதிவு பண்ணுறவங்க 10 லட்சம் வரைக்கும் அசையா சொத்தை பதிவு பண்ணுறவங்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தில் 1 விழுக்காடு அளவுக்கு நாங்கள் சலுகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முழுக்க பெண்களை குறிவைத்து, அவங்களோட வாக்கை குறிவைத்து இந்த திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. உங்களோட பார்வை என்ன? அதான் இதில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மேபி அவங்க பெண்களை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கேல பெண்கள் வாக்குன்னு வரும்போது பெரும்பான்மையானவர்கள் அதிமுகவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லை, அப்படி இருக்கும்போது 2 ஆண்களுக்கிடையே தான் சண்டை நடந்துட்டு இருக்கு பவரில். சரி, அப்படி இருக்கும்போது சரி மேபி நம்ம பெண்கள் வாக்கு சைலண்டாக இங்கே கொஞ்சம் இழுக்கலாமே அப்படின்ற மாதிரி மேபி அவங்க யோசிக்கலாம். இதில் இந்த ஃப்ரீ விஷயங்கள் கொடுக்குறாங்களா, லேப்டாப்ஸ் கொடுக்குறது, டேப்ஸ் கொடுக்குறது, எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. நீங்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ற விஷயத்த பாருங்கள். ஆனால் அதை தாண்டி நீங்கள் இப்போ இன்னொன்று சொன்னீங்க இல்லையா, பெண்கள் பேரில் சொத்து ரெஜிஸ்டர்லாம் பண்ணால் நம்ம 1% வந்து பத்திரப்பதிவில் கட்டண சலுகை. ஆமாம், ஸோ மேபி அது என்கரேஜ் பண்ணலாம் பேரண்ட்ஸை வந்து பெண்களுக்கும் நீங்கள் சொத்து எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஏன்னா அது அவங்களோட உரிமை. பட் அதை கொடுக்கறதுக்கு நமக்கு மனம் இல்லை. ஆண்களுக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், பெண்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மேபி கொஞ்சம் அவங்களுக்கு பெண்களுக்கும் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல அவங்களுக்கு விருப்பம் வரலாம். வரும்லாம் சொல்ல வரல, மேபி கவர்மெண்ட்டால் முடிஞ்ச விஷயத்த பண்ணுறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் பொருளை வாங்கி கொடுக்காதீங்க. டிவி வாங்கி கொடுக்குறது, ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுக்குறது, லேப்டாப்ஸ் வாங்கி கொடுக்குறது, வாக்குகளை குறி வச்சு நடக்கும்போது இப்படியெல்லாம் அறிவிச்சாதான் கவர்ச்சிகரமாக இருக்கும் இல்லையா? ஒருவேளை அதுக்காக கூட செய்யலாம். ஆமாம், அப்புறம் நாளைக்கு கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆனால் அது ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்காது.
அது ரொம்ப அசிங்கமா தான் இருக்கும். சரி சரி. அதனால கடைசியில நம்ம இவ்வளவு பேச்சு பேசிட்டு கடைசியில நம்ம திவாலனா நல்லா இருக்காதுல்ல. ஓகே. அதனால கொஞ்சம் ஒரு பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா கரெக்டா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே நம்ம பார்க்க கூடாது. ஒரு அரசியல்வாதி கையில நிர்வாகத்தை கொடுத்தா இதான் பிரச்சனை. எல்லாமே நான் வாக்குகளா தான் பார்ப்பேன். இதை கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், அதை கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் தான். ஸோ நம்ம லாங் டேர்ம்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்ணலாம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை, அதான் பிரச்சனை. இந்த பேட்டியோட தொடக்கத்தில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பட்ஜெட்டில் எதுவுமே புதுசாக இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தீங்க. ஆனால் புதுசாக 2 விஷயம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை மாற்றிருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இருந்த அந்த தேவநகரி ஸ்கிரிப்ட் சிம்பிளை எடுத்துட்டு தமிழ் எழுத்தான ரூ பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது புதுசாக தானே இருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இது ரொம்ப புதுசாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி டக்குன்னு இப்போ தமிழ் பற்றெல்லாம் வந்திருக்கு. அதுவும் சமஸ்கிருத எழுத்துதான்றதை நீங்க இதுலலாம் பதிவு ரூபாய் அப்படிங்கிறதே தமிழ் சொல்லு, ரூபாய்ன்றது தமிழ் சொல்லு இல்லை அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ திடீர்னு இந்த தமிழ் பற்று ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இடி ரைட்ஸ் வரும்போது தமிழ் பற்றும் வருது. இன்ஃபேக்ட் நீ காலையில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தட்ட பேசினேன். அப்போ அவர் ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னார். நிஜமாவே உங்களுக்கு தமிழ் பற்று அதிகமாக இருக்குன்னா ஏன் திராவிடியன் மாடல்னு சொல்கிறீங்க? திராவிடமும் தமிழ் கிடையாது, அப்போ தமிழ்னு சொல்லிட்டு போங்க, மாடலுக்கு பதில் தமிழ் வார்த்தையை அங்கே யூஸ் பண்ணுங்க. எதுக்கு திராவிட மாடல்னு சொல்றீங்க, இங்கிலீஷ் வார்த்தையை யூஸ் பண்றீங்க, அப்புறம் திராவிட தமிழ்னே சொல்ல மாட்டேங்கிறீங்களேன்னு என்கிட்ட பர்சனலாக பேசி. நல்ல கேள்வி தான். ஸோ அதனால தமிழ் பற்ற காட்டுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஸோ இப்போ இவங்க மேல ப்ரெஷர் போடும்போது இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வெளிப்படுது தமிழ் பற்று. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒன்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது கிடையாது, நாங்க எங்களுடைய மொழியில ரூபாயோட சின்னத்தை அறிவிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்குது, மிக தீவிரமான ஒரு பிராந்தியவாதம் இது அப்படிங்கிறாங்க. இது சரியான கருத்தா? எனக்கு தெரியல. இப்போ எனக்கு என்னன்னா, ஒரு இன்டென்ஷன், ஒரு கவர்மெண்ட்டுக்கு சரியான ஒரு இன்டென்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா ஓகே, நம்மளோட அடையாளம் நமக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கணும், அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லேருந்து நான் இதை பண்ணுறேன்னா எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. பட் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி பண்ணக்கூடிய அரசியல் கட்சிகளும் இவங்க ஹைலி கரப்டாக இருக்காங்க. இவங்க ரொம்ப கரெக்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, மேலே இருக்க ஆள் இருக்கார் இல்லையா, அவர் இவங்களை ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு வசதியாக போகுது. இவங்க கிட்ட நிறையா ஓட்டைகள் இருக்குது, அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணும்போது நான் அவங்கள சேலஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறீங்க. இப்போ நிஜமாவே உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது, நல்ல இன்டென்ஷன் இருக்குது, என் தனித்துவத்தையும் என் அடையாளத்தையும் காக்கிறதுக்கான ஒரு நிஜமாவே ஒரு முனைப்பு இருக்குன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அந்த இன்டென்ஷன் வந்து பண்ணி எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இது என்னன்னா, அவன் ஒரு அடி அடிக்கிறான், அப்புறம் நான் இன்னொரு அடி அடிப்பேன், அவன் இன்னொரு அடி அடிப்பான், நான் இன்னொரு அடி அடிப்பேன், அப்புறம் ஒரு பாயிண்ட் 2 பேரும் காம்ப்ரமைஸ் விளையாட்டு மாதிரி இருக்கு. ஆமா, சைலண்டாக போயிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வந்து நம்மளை லூஸ் ஆக்குறீங்கல்ல. நீட்டு நல்ல எக்ஸாம்பிள். அது நீட்டு இப்படி தான் பயங்கரமாக எடுத்தாங்க, பேசினாங்க, அவங்களும் பயங்கரமாக எடுத்து பேசினாங்க, இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் அது இதுன்னு பேசினாங்க, அப்புறம் 2 பேரும் குவைட்டாக போயிட்டீங்க. அதனால கடைசியில் இப்படி போனீங்கன்னா என்ன சொல்கிறது? ஸோ அதனால் நான் வந்து உங்கள் பக்கம் சாலிடாக வந்து நல்லா பேச முடியல. ஏன்னா உங்கள் ட்ராக் ரெக்கார்டு அப்படி, நீங்கள் கையில் எடுத்த விஷயத்தை நீங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போனது கிடையாது. மேபி நீங்கள் உங்களோட அடையாளத்தை மேபி நீங்கள் இந்த ரூன்னு மாற்றுறது வழியாக நீங்கள் வெளிப்படுத்துறீங்களா இருக்கலாம். அது ஒரு வகையில் தமிழர்களோட தனித்துவ அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்ற கேள்வி இருக்குல்ல. இவ்வளோ நாளாக ஏற்றுக்கிட்டு தானே இருந்தீங்க, இன்னைக்கு திடீர்னு நீங்க அவங்க அப்பாவிற்காக வெளியிட்ட 100 ரூபாய் நாணயத்துல கூட இதே தேவநகரி பழைய சிம்பிள் தான் இருந்துச்சு. அப்ப வந்து இல்ல எங்களுக்கு தமிழ்ல போட்டு கொடுங்க அப்படின்லாம் இவங்க கேட்கல. சோ அதான் பிரச்சனை. அப்ப நம்ம உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. தமிழ் மக்களை பொறுத்தளவுல நிஜமாவே உங்களுக்கு கரெக்டான இன்டென்ஷன் இருந்ததுன்னா சரி, உங்க கூட நம்ம நிக்கலாம். ஆனா உங்களோட இன்டென்ஷன் நான் ஊழல் பண்ணிட்டு அதுல தப்பிக்கிறதுக்காக இதெல்லாம் கையில் எடுப்பேன்னா சாரி, அப்ப நம்ம உங்க கூட வந்து நிக்க முடியாது. இன்னொரு புதுமையான விடயம் என்ன அப்படின்னா, பட்ஜெட் வாசிக்கப்படும் போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டோட முக்கிய நகரங்களில் பல இடங்களில் LED திரை அமைக்கப்பட்டது. ஒரு 50 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு பந்தல் இருக்கைகள் எல்லாம் போடப்பட்டு இருந்தது. ஆனால் ஒருத்தர் கூட வந்து பார்க்கல. இந்த புதுமையான முன்னெடுப்பை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்னமோ பட்ஜெட் வந்து எல்லாரும் பார்க்கணுன்ற தேவை கிடையாது. இப்போ பட்ஜெட்டை பொறுத்தளவில் உங்களோட பட்ஜெட் வந்து மக்களோட லைஃப்ல இம்பாக்டை ஏற்படுத்தணும். நீங்கள் அந்த புது பட்ஜெட் வந்து எண்ட் ஆஃப் த டே அப்ளை பண்ணும்போது மக்களோட லைஃப்பை தான் இம்பாக்ட் பண்ண போகுது. ஸோ அதுலேயே மக்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க உட்காந்து டிவியில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட பட்ஜெட் வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுலேயே அவங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த கவர்மெண்ட் கரெக்டாக போகிறாங்களா, தப்பாக போகிறாங்களா, கரெக்டான டைரக்ஷனில் போகிறாங்களா, தப்பான டைரக்ஷனில் போகிறாங்களா கண்டுபிடிச்சிடலாம். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இஷ்யூஸ் எதுன்னு பார்த்தோம்னா, இந்த இஷ்யூ பேஸாக நிறைய பிரச்சனை இருக்கும்ல. இப்போ மும்மொழி கொள்கையாக இருக்கலாம், NEP-யாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மக்கள்கிட்ட சீரியஸாக கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணணும். ஒரு பட்ஜெட்டுன்றது பார்த்தோம்னா அது என்னை பொறுத்தளவில் உங்கள் பட்ஜெட்டோட குவாலிட்டி 1 இயரில் மக்களுக்கு தெரிஞ்சிடும்.
அதை உட்காந்து டிவியில் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க வீட்டில் உட்காந்து அதை ஃபீல் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற சேட்டைகளால் அவங்களோட லைஃப் வந்து மோசமாகுதா பெட்டர் ஆகுதா அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லார் கையிலையும் வந்து மொபைல் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, லேப்டாப், டிவி எல்லாமே இருக்கு, வீட்லயே இருந்து பார்க்கலாம். அப்போ எதுக்காக இந்த தேவையில்லாத வேலை, இந்த செலவெல்லாம்? எனக்கு ஒரு நரேட்டிவ் பில்டிங் மாதிரி தான். நாங்கள் பயங்கரமான ஒரு பட்ஜெட் வச்சிருக்கோம், ஸோ அதை வந்து எல்லாரையும் பார்க்க வைக்கிறோன்ற மாதிரி ஹைப் வேணா கிரியேட் பண்ணலாம். ஈவன் செந்தில் பாலாஜி அவர்கள் கூட நேற்று ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட் இருக்கு, அதை டைவர்ட் பண்றதுக்காக தான் கரெக்டாக அந்த டைம்ல இதை பண்றாங்க அப்படின்லாம் அவரும் பேசினாரு. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்ல ஒன்றும் பெருசா கிடையாது. பட்ஜெட்டுன்றதை வச்சு அது ஏதோ மக்களை உடனே சொன்ன உடனே மக்களுக்கு பயங்கரமா கொந்தளிக்க போறதும் கிடையாது, எதுவும் நடக்க போறது கிடையாது. பட் அதுக்கு அதை யூஸ் பண்ணி ஒரு நரேட்டிவ் மேபி பில்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. இந்த பட்ஜெட் தொடர்பாக இறுதி கேள்வி. விஜய் அவர்கள் இந்த பட்ஜெட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணி அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. வெற்று காகிதத்தில் பட்டம் விடுற மாதிரி இருக்குது, மொத்தத்தில் சொன்னால் இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக ஒரு விஷயத்த சுட்டி காட்டணும், திமுக அப்படிங்கிற பேரை சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. சூப்பர், பேரை யூஸ் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆமாம். சரி, அப்போ அடுத்தது வந்து விஜய் அவர்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் நல்லா இருக்கும். இல்லை, பட்டியல் போட்டிருக்கிறாரு, ஒரு சில விஷயங்களை பட்டியல் போட்டு இருக்கிறாரு. குறிப்பாக வந்து அவர் வந்து இந்த தாய் தந்தையர் இருவருமே இழந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதை வரவேற்கிறாரு. பெண்கள் மேலே சொத்து பதியும் போது அந்த கட்டணம் சொன்னோம் இல்லையா, கட்டண சலுகை இருக்கு இல்லையா பதிவுத்துறையில், அதை வரவேற்று இருக்கிறாரு. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதையும் வரவேற்று இருக்கிறாரு. இதை தவிர பல விஷயங்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறார். குறிப்பாக பரந்தூர் விமான நிலையத்தை விரிவாக்குவோம் அப்படின்னு சொன்னதை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இந்த கேஸ் மானியம் கொடுக்காம இருக்கிறத விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் நிறைய விஷயங்களை சுட்டி காட்டலாம், நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறாரு. கரெக்ட். அப்போ அந்த விஷயங்கள்லாம் நம்மளும் ஏற்றுக்கல. இல்ல, போல்டா பேச தொடங்கிட்டாரு, ஒரு பொலிட்டிஷியனா பில்டப் ஆயிட்டாருன்னு எடுத்துக்கலாம். அரசியல்வாதி இதை பேசுறதுக்கு அவர் பாராட்ட முடியுமா? சாதாரண விஷயங்க இல்ல, இது ஒரு பெரிய நிகழ்வு தானே. இப்ப பொதுவா அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் அவங்களோட எதிர்கட்சியை பார்த்து பேரை சொல்லி விமர்சிப்பாங்க. அரசியல் கட்சி தொடங்கி ஒரு வருஷம் கழிச்சு தான் தன்னுடைய அரசியல் எதிரிகளோட பேரையே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒருத்தர். அதுவே ஒரு பெரிய நிகழ்வு தானே. அதனாலதான் கேட்கிறேன், அரசியலுக்கு வந்த முதல் நாளே நீங்க பேரை சொல்லி விமர்சிச்சிருக்கணும். அது நீங்க பண்ண முதல் தப்பு. அதை அந்த தப்பை பண்ணிட்டு ஒரு வருஷமா நீங்க பேரே சொல்லன்றதுக்காக இப்ப நீங்க பேரை சொன்னீங்க உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த முடியும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் டேவே பண்ணிருக்கணும், முதல்ல செஞ்சிருக்கணும். அதை நீங்க அப்ப பண்ணாம விட்டுக்கிட்டு இப்ப வந்து நான் பேரை சொல்லிட்டேன் நான் பாராட்டினது எப்படி நம்ம பண்ண முடியும்? அதனால சரி, ஏதோ ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. விஜய்க்கு வாழ்த்துக்கள். ஆமா, அதோட நம்ம நிறுத்திக்க வேண்டியதான், வேற என்ன சொல்றது. ஓகே, சரிண்ணா. பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே விரிவா பதில்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.